சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கான ப்ரமோ என்னன்னு பார்க்கலாம். முத்து தான் தினமும் ரோகிணியோட ரிலேட்டிவ்ஸை கூட்டிட்டு வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ போயிட்டு வர்றப்போ சும்மாவே சொல்ல தேவையில்ல, முத்துவோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே முத்துக்கிட்ட ஜாலியாக பழகுவாங்க. அதே போல் ரோகிணியோட ரிலேட்டிவ்ஸும் முத்துக்கிட்ட நல்லாவே பேசி பழகுறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி தான் என் ஹஸ்பண்டோட தம்பி ஒய்ஃபை இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டோம். அதோட பலனாக தான் எங்களுக்கு இப்போ குழந்தை இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னாச்சு, எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் ஏதோ ஒரு இதில் அந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்போது, ஆனால் இப்போ தான் அதுக்கான வருத்தம் கண்டுபிடிக்கிறோம் நாங்கள் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்ட முத்துக்கு, அப்படியா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, சீக்கிரமாகவே குழந்தை வந்துடும் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க தான் கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க ஃபோட்டோவை. அதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க முத்து. இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இதை பார்த்தா பார்லர் அம்மா மாதிரியே இருக்கே, ஐயோ இவங்க தானா, அப்போது பார்லர் அம்மா இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கல்யாணிக்கு ஒரு பையனும் இருக்குது, கிருஷி அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்ட முத்துக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. என்ன சொல்கிறாங்க இவங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே, கிருஷி தான் ரோகிணியோட பையனா அப்படின்னு சொல்லிட்டு. இதை வீட்டில் எப்படி சொல்லுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு வரப்போகிற ப்ரமோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.